தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் திருடப்படுவதாக எழுந்த புகாரில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு 30க்கும் மேற்பட்ட மின் மோட்டார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம். மேலும் விவரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை உட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மின் மோட்டார்கள் மூலம் நீர் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார் வந்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் வைகை அணையில் உட்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டவிரோதமாக நீர் எடுப்பதை உடனடியாக தடுக்கும் வகையில் ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டிருந்த நீர் உறிஞ்சும் பைப்புகள் மற்றும் ஃபுட்வால்களை அப்புறப்படுத்தி பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இன்று 2ஆம் கட்டமாக குன்னூர் வைகை ஆற்று பகுதியில் இருந்து கரட்டுப்பட்டி பகுதி வரை ஆற்றங்கரையோரம் ஆய்வு செய்யப்பட்டு அப்போது மின் மோட்டார்கள் மூலம் சட்டவிரோதமாக தண்ணீர் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட பைப்புகள் மற்றும் ஃபுட்பால்களை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். வைகை அணை உதவி செயல் பொறியாளர் நவீன்குமார் தலைமையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். ஆய்வின் மூலம் சுமார் 30க்கும் மேற்பட்ட நீர் உறிஞ்சும் பைப்புகள் மற்றும் ஃபுட்பால்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வைகை ஆற்று பகுதியிலும் வைகை அணைக்கு உட்பட்ட பகுதியிலும் இது போன்ற சட்டவிரோதமான நீர் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.